ஹலோ கேம் சேஞ்சர்ஸ். இந்தியா ஸ்ரீலங்கா இடையிலான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஜட்டுபாய் கம்பேக் கொடுத்திருந்தாரு. கூடவே பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு டீமில் இணைஞ்சிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குது. ஸோ அது கிளியர் ஆன மட்டும் தான் டீமில் வந்து விளையாடுவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நீண்ட நாட்களாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாட்டு வந்த ஒரு பேருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி பார்த்தீங்கன்னா அவரும் உடற்தகுதி மற்றும் டீம் அதாவது உடற்தகுதி அவருடைய பயிற்சி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக விளையாண்டு வராது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வாய்ப்பு தரல. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியன் டீமை பொறுத்தவரையும் யங்ஸ்டர்ஸை மட்டுமே வச்சு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வாய்ப்பு தரல. கூடவே பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா அவரும் சிறப்பாக விளையாட்டு வராரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வாய்ப்பு தந்தாங்க. அந்த வாய்ப்பை அவர் சிறப்பாக பயன்படுத்தியிருந்தார். திரும்பி பார்த்தீங்கன்னா அவருக்கு சான்ஸ் தரல. ஸோ WTC வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்திய அணிக்கு. ஏற்கனவே வந்து கீழே தான் இருக்காங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய நியூசிலாந்து மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட இந்திய அணி விளையாட போகிறாங்க. ஸோ எல்லா டெஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2 டெஸ்ட் போட்டி அதாவது ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாட போகிற 2 டெஸ்ட் போட்டியுமே பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியம். ஸோ இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பும்ரா மேலே ரொம்ப ரொம்ப ப்ரெஷரை போடுறாங்க. ஸோ பும்ரா வந்து எல்லா மேட்சும் விளையாட வேண்டிய சூழல் வருது. T20 ODI டெஸ்ட் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஏற்படுது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் வந்து யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் முகமது ஷமி நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோமா இல்லையான்றது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து முகமது சிராஜ் தான் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரெஷராக மாறும்.